அனைவருக்கும் வணக்கம். துணிவும் பணிவும் அப்படின்னு டைட்டில் நல்லா தான் இருக்கு. அப்படியே திருப்பி போட்டா பணிவும் துணிவும். ஆனா பரதேசி சார் உண்மையிலே அவர் மாலிக் சார்கிட்ட வந்து அவ்வளவு பணிவு இருக்குது. இந்த விழாவிற்கு வருகின்ற நல்ல உள்ளங்களை அத்தனை பேரையும் எங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பத்திரிகை வந்து எப்படி உருவானன்ற விவரத்தை தெல்ல தெளிவாக அருமையாக சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம குமாரவேல் சார் அவரும் சிறப்பாக சொன்னார். எனக்கெல்லாம் அப்படிலாம் சொல்ல தெரியாது. ஏன்னா நான் படித்தது வெறும் 5ஆம் கிளாஸ் தான். நான் பொள்ளாச்சின்னு இருந்தால் பொள்ளத்தாச்சி தான் படித்தேன் ஆரம்பத்தில். இந்த பத்திரிகையெல்லாம் பார்த்து படித்து தான் இப்போ பொள்ளாச்சின்னு தெளிவாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை தான் முதல்ல, அதுக்கப்புறம் வானொலி பெட்டி. இது ரெண்டுல தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா கைக்குள்ளே உலகம் கைக்குள்ளே வந்துருச்சு, எல்லா விஷயமும் வந்துருச்சு. ஆனா இந்த காலத்துல வந்து இப்போ வந்து அண்ணன் மாலிக் சார் வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப அவருக்கு மிக மிக துணிச்சல் இருக்குல்ல. ஒரு அடி கை தட்டலாம் எல்லாருமே, அவருக்காக நல்லா கை தட்டலாம். அதாவது கூட்டம் கம்மியா இருந்தாலும் விழா சிறப்பா இருக்குது. அந்த வகையில நல்லா கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவருக்கு உறுதுணையா இருக்கணும். நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. நான் வடிவேல் சார் கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவர் கூட மட்டும் ஒரு 100 படத்துல நடிச்சிருக்கேன். அதுல முக்கியமா சொல்லணும்னா விஜய் வடிவேல் நடிச்ச மதுரா படத்துல 2 பேரும் காய்கறி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் லுங்கியை கட்டிக்கிட்டு களத்துல கைத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நேரா வந்து வடிவேல் இடிச்சிருவாரு. அம்மா அப்படின்னு கத்துவாரு. ஏன்டா சோத்த திங்கிறீங்க, என்னடா திங்கிறீங்க பாரு என்ன பார்த்து. ஐயாமொழி பீட்சான்னு சொல்லுவேன். உண்மையிலே நானும் ஒரு கிராமத்துல இருந்து சினிமாவில் நடிக்க ஓடி வந்தவன். எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி பக்கத்துல மணல்மேல் குடின்ற ஊர் தான் எனக்கு சொந்த ஊர். நான் பக்கா கிராமத்துல பிறந்தவன். ஒரு விவசாயியுடைய மகன். சினிமா நடிக்கிற ஆர்வத்தில் ஓடி வந்தேன். எனக்கு இந்த பீட்சா சாப்பிட்ற பொருள் தெரியாது. வடிவேல் சார்கிட்ட கேட்டேன், அண்ணே இது என்ன பீஸ் போன பழப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, பேசாம புத்திக்கு நடிப்போம்டா, அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கொண்டாரு. அப்புறம் தான் இது சாப்பிட்ற பொருள். ஆனா இப்படி ஒரு பொருள் இருக்கா பீட்சான்னு நான் ரொம்ப உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கை குழந்தை கூட அது என்ன சாப்பிடுவோம் பீட்சா, அம்மா பீட்சா வாங்கி கிடக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காமெடி. அதில் கடைசியில் அடிச்சுருவாரு. அதான் சாரி சொல்றது அப்புறமே அமைப்பேன். இல்லைடா மறுபடியும் அடிக்க வருவாங்க. நான் அருவாளுக்கிற மாதிரி கட்சிப்பு அப்படி எடுத்துட்டு சென்னை வரையில் சரியான சூழ்நிலை அப்படி தொடச்சிட்டு போவேன். அந்த காமெடி தான் இன்னைக்கு வரை எங்கே போனாலும். அதே மாதிரி கோவை பிரதர் சத்யராஜ் சார் நடிச்ச படத்தில் பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட்டுக்கு ஆளு சேர்ப்பாங்க. நான் வந்து டயர் ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து வடிவேலு சார் சத்யராஜ் கூப்பிட்டு, உன்னைய மாதிரி ஒரு தலை மாதிரி ஒரு கிரவுண்டில் இறக்கி விட்டா நீ விளையாடுவியா? முடியாது. ஏன்டா பக்கத்துல என் தங்கச்சி டயர் ஓட்டிட்டு இருக்கு, அது கிழிஞ்சு போச்சு, டயர் வாங்கிக்கிறியா? எடுபட்ட பயில உன் பேர் என்னடா? டேவிட். இனிமே நீ தான் டிராவிட் என் ஆள் சேர்ப்பாரு. அதே மாதிரி பால் மாதிரியே அந்த டயரை ஓட்டிட்டு போவேன். அந்த காமெடி இன்னைக்கு பார்த்தாலும் எங்க எல்லா சேனல்லையும் அந்த காமெடி போட்டுட்டே இருப்பாங்க. அற்புதமான காமெடி. அதுக்கப்புறம் கோவை பிரதர்ஸ் இது இங்கிலீஷ்காரன் ஒரு படம். அதுலேயே வடிவேல் சார் கூட நடிச்சிருப்பேன். அதில் வந்து கோரஸ் பாடுவோம். அப்படின்னு கோரஸ் பாடுவோம். அந்த காமெடி ஃபேமஸ். இப்படி அவர் கூட மட்டும் ஒரு 65 படங்கள் நடிச்சிருக்கேன். எல்லா காமெடி நடிகர்களோடையும் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ யோகி பாபு கூட நடிச்சிட்டு இருக்கேன். திரையுலகத்துக்கு நான் வந்து 40 ஆண்டு காலம் ஆச்சு. 350 படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனாலும் வயசு எனக்கு 29 தான். மதுரையில கேட்கும்போது இதே தான் சொல்றீங்க. நான் கேட்டு 10 வருஷம் ஆச்சு சார். என்ன கேட்டா அதுதான் சொல்றீங்க. பொய்யே சொல்ல மாட்டேன் சார். நான் என்னைக்கு ஒரே மாதிரி தான். என்ன சொல்றது, ஒரே டைலாக் தான். 29 வயசு 29 வயசு. நானும் இவருமே கிடையாது ஒரு 30. நான் எல்லாம் நாகராஜ். இவருக்கு தெரியாத இந்த பகுதியில இவர் தான் செல்ல பிள்ளை. எந்த நிகழ்ச்சி கல்யாணம் விடாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, எல்லா நாகராஜுடைய கச்சேரி இல்லாம இருக்காது. இவர் தான் என்னை அழைத்து வந்தாரு. நீங்க எல்லாம் பாக்குறது காரணமாக இவர் ஒரு கைதல் எல்லாருமே. நல்ல மனிதர், நிறைய நிகழ்ச்சி பண்ணக்கூடியவர், அற்புதமான கச்சேரி வச்சிருக்காரு. எல்லாரும் நாகராஜ் விதம்ஸ்னு. மாலிக் சார் ரொம்ப துணிச்சலான ஒரு பத்திரிகை. இப்ப சார் சொன்ன மாதிரி இப்படி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும் எப்படி என்ன வந்துச்சு தெரியல மாலிக் சாருக்கு. நல்ல டைட்டில், அருமையான டைட்டில். எப்படி வச்சாலும் ஒண்ணுதான். என்ன சொல்றது,
வெள்ளை உள்ளம். வெள்ளை உள்ளம், நல்லா கவனம் வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இப்படி ஒரு அற்புதமான விழாவில் நானும் கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன், நாகமன்ற உறுப்பினர், இப்படி பல அரசியல் பிரமுகர் கூட நானும் ஒரு திரைப்பட நடிகனாக இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாரோடும் கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பத்திரிகை வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் மட்டும் இல்லாம, தொகுதி மட்டும் இல்லாம, மாவட்ட வாரியம் இல்லாம, தமிழ்நாடு பூரா அந்த பத்திரிகை சென்று அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறாங்க. அவர்கள் கேட்கறதுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா கூட அந்த பத்திரிகை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அற்புதமான ஒரு மனிதர், எழுத்தாளர், துணிச்சல் மிக்க ஒரு மாலி சார் அவருடைய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில நான் கலந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.